ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் தூங்கலை. நானும் சரி, அம்மாவும் சரி. இப்போ தான் அவங்க வாஷிங் மிஷின்லேயே துணி போட்டிருக்காங்க. இன்னும் தூக்கம் வரல. ஏன்னா மைண்ட் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்குது. லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், ஒரு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களும் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணு நினைக்கிறோம். ஆனால் எது பண்ணுறதுன்னு தெரியல. இப்ப நமக்கு வந்து நம்ம அப்பா வீடு வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலோ, ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருந்தாலோ, அதை வச்சு நம்ம வந்து கத்துக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சி நம்ம போகலாம். இப்ப அவங்களும் இல்லாத பட்சத்துல நம்ம இப்ப வந்து தனியாலாம் நின்று ஒரு விஷயம் பண்றதுனால என்ன பண்றது ஒன்றும் தெரிய மாட்டேது. இந்த யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சோஷியல் மீடியான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே அதை நான் வேலைக்கு போறப்பையும் சரி, வேலைக்கு போயிட்டு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், எழுந்திரிச்சா 6 மணிக்கு வேலைக்கு போறேன், திருப்பி மதியம் 2 மணிக்கு வரேன், வந்து வீடியோஸ் எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன், லாங் வீடியோவும் எடுக்க போறேன். அப்படி எடுத்து போட்டு சில பேர் கமெண்ட் பண்றாங்க, உங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லையா ப்ரோ, பொழுதுக்கு இதே போட்டுருக்கீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சூழ்நிலையில இருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் போடுறோம்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் தூங்காம இப்ப இல்ல, டெய்லி நைட் எல்லாம் தூங்க மாட்டேன். ஏதாவது யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன், நெக்ஸ்ட் எப்படி போறது, ஏன்னா என்ன அப்படின்னும் நீங்க ஆடியன்ஸ் எப்படி விரும்புறீங்க வீடியோஸ் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது. ஆனால் டெய்லி நம்ம கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லி என்னால் முடிஞ்ச கண்டென்ட் நானும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் எப்படி உங்களை வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணுறது எனக்கு சத்தியமாக இன்னும் தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. காலையில கூட சீக்கிரமா தூக்கம் தெரிஞ்சு போயிடுது. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க தூக்கத்துல கூட நம்ம என்ன பண்றது, நெக்ஸ்ட் எப்படி ஸ்டெப் வைப்போம், ஏஜ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்பெல்லாம் நம்ம கையில 10 பைசாலாம் யாருமே மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்களே நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்றோம், ஆனா எதுவுமே முடிய மாட்டேது. அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்றோம், திருப்பி திருப்பி அங்கேயே தான் வந்து நிக்கிறோம். ஒருவேளை நல்ல ஒரு குரோத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நமக்கு லைஃப் அந்த மாதிரி ஆகுதா, இல்ல இப்படிதான் உன் லைஃப், இதை நீ இப்ப வாழ்ந்துக்க, பழகிக்கோ, வாழ கத்துக்கோ அப்படின்ற மாதிரி போதா அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ என்னம்மா நினைக்கிற? நினைக்கிறேன் ஏன் எதனால லைஃப் நமக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்ப நம்ம ஏதோ ஒன்று முயற்சி பண்ணாலோ திருப்பி திருப்பி அதே இடத்துலதான் வந்து நிக்கிறோம். அது காரணம் என்ன நினைக்கிறேன்? நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்லைல்லடா. நம்ம தனியாவே நீ எல்லா பிரச்சனைக்கும் நீ தனியாவே இது பண்ணிட்டு இருக்க ஒண்டியா. இப்போ உனக்கு உங்க அப்பா சைட்லயும் சொந்த யாரும் ஹெல்ப் பண்றது இல்லை, என் சைடும் உனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. எல்லா விஷயத்துலையும் சின்ன வயசுலேருந்து நீ ஒண்டியாவே கஷ்டப்படுற. அப்போ உன்னால எப்படி முன்னுக்கு வர முடியும்? என்னாலே உனக்கு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்க முடியல. அதான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கும் ஆள் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும், இன்ஸ்டால வீடியோ போகிறப்போ அந்த பப்ளிக் ரிவ்யூலாம் எடுக்க போவேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வீடியோக்கு ஆள் வந்தாங்க, ஒருத்தவங்க இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா ஒரு குரோத்தில் இருந்த போனேன். அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவும் ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. எப்படி தனியாலாம் இருந்து என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றுமே புரியல. என்ன வீடியோஸ் போட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு பழைய மாதிரி அந்த குரோத் கிடைக்க மாட்டேங்குது. சத்தியமா ஒரு பையனா பிறந்துட்டு லைஃப்ல அச்சீவ் பண்றது நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கவங்க பெத்தவங்க எல்லாம், பொண்ணு பெத்தவங்க எல்லாம் ஒன்னே சொல்லிடுறாங்க, மாப்பிள்ளை சொந்த வீடு வேணும், எல்லாம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எத்தனை வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்த வீடு கட்டியிருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு பண்றாங்க. நமக்கு அந்த பொண்ணு பார்க்கல மேட்ரு, அதுக்கு நம்ம போல. ஆனா என்ன சொல்றது, ஏதாவது பண்ண நமக்கு கொஞ்சம் வயசு ஆகுது இல்ல, அதுக்குள்ள நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணி தானே ஆகணும், வேற வழி கிடையாது. பார்த்துக்கலாம் லைஃப் எங்கே தான் கொண்டு போய் எப்படி வருதுன்ட்டு. ஆனால் என்றைக்குமே முயற்சி மட்டும் கைவிட மாட்டேன். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அழுந்திருக்கேன்றது இது ரெண்டு பற்றி தான் தெரியும். எங்கள் அம்மா கிடையாது, ரெண்டே பற்றி தான். ஒன்று இதோ இந்த தலகாணிக்கும், இன்னொன்று இந்த பெட்ஷீட்டுக்கும். ஏன்னா இதை போத்திட்டு தான் அவ்வளோ அழுந்திருக்கிறேன். அவ்வளோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புலம்பி இருக்கிறேன். அது வந்து சொல்ல நிறைய பேர் இந்த அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, இல்லை நான் சொல்ல, அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறேன், எப்பயும் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஒருத்தவங்க சப்போர்ட்டிவ்ல நம்ம வர வளர்ச்சியை விட நம்ம தனிமையில நின்று நம்ம ஜெயிக்கிறப்போ வர வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவரை பார்த்துக்கலாம். பை.